வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஊடக அடக்குமுறைக்கு நீதி வேண்டி தமிழர் தாயகத்தில் துண்டு பிரசுர விநியோகம் அனுர ஆட்சியிலும் தொடருவதாக விசனம். மஹிந்தவின் கால்டன் இல்லத்திற்கு விரையும் ஆதரவாளர்கள் நாட்டை காப்பாற்றியவர் எனவும் கருத்து. சொத்து மோசடியில் ஈடுபட்டுள்ள ஹெகலியவின் மகன் கொழும்பு மேல் நீதிமன்றில் குற்றப்பத்திரிகை தாக்கல். விஜயின் பிரச்சார பயணத்தில் மயங்கி விழுந்த தொண்டர்கள் தமிழக அரசியல் தரப்பிலிருந்து வலுக்கும் விமர்சனம். சார்லியின் அரசியல் பணியை தொடரவுள்ள மனைவி கொலை சந்தேக நபருக்கு நீடிக்கப்பட்ட விளக்கமறியல். கிழக்கு பகுதியின் பாதுகாப்பை வலுப்படுத்த நேட்டோவின் புதிய நகர்வு ரஷ்யாவின் போலந்து வான்வழி ஊடுருவலை அடுத்து நடவடிக்கை. இனி விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை காண்பதற்காக தங்காளியில் அமைந்துள்ள அவரது கால்டன் இல்லத்திற்கு அதிகளவான மக்கள் சென்று சந்தித்து வருகின்றனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை காண்பதற்காக தங்காளியில் அமைந்துள்ள அவரது கால்டன் இல்லத்தில் மக்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். மஹிந்தவின் சுகதுக்கம் குறித்து விசாரிப்பதற்காக தாம் வந்ததாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். அத்துடன் நாட்டை காப்பாற்றிய மஹிந்த மீது தாம் அன்பு செலுத்துவதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். மஹிந்தவின் தங்காளி வீட்டிற்கு செல்லும் பலரும் அவரின் காலை தொட்டு வணங்கி ஆசீர்வாதமும் பெற்றுக் கொள்கின்றனர். இந்த நிலையில் தம்புள்ளியைச் சேர்ந்த மஹிந்த ராஜபக்ஷவின் ஆதரவாளர்கள் சிலர் இன்றைய தினம் மஹிந்த ராஜபக்ஷவை மரியாதை நிமித்தம் சந்தித்தனர். தங்காளியில் உள்ள கால்டன் இல்லத்தின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை சந்தித்து அவர்கள் கலந்துரையாடியுள்ளனர். தாம் எப்போதும் மஹிந்த ராஜபக்ஷவுடன் ஆதரவாக ஒன்றிணைந்து செயற்படவுள்ளதாக குறித்த குழுவினர் மஹிந்த ராஜபக்ஷவிடம் தெரிவித்தனர். படுகொலை செய்யப்பட்ட நிமலராஜனுக்கு நீதி கோரிய விசாரணை அறிக்கை யாழ்ப்பாணத்தில் விநியோகிக்கப்பட்டுள்ளது. யாழ் ஊடக அமைய ஊடகவியலாளர்களால் குறித்த அறிக்கை யாழ் நகரில் இன்றைய தினம் விநியோகிக்கப்பட்டது. யாழ் ஊடக அமைய தலைவர் கு செல்வகுமார் தலைமையில் சக ஊடகவியலாளர்களால் இன்றைய தினம் சனிக்கிழமை காலை யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையம் அதனை சூழவுள்ள பகுதிகளில் விசாரணை அறிக்கை விநியோகிக்கப்பட்டது. கடந்த 2000ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் ஊரடங்கு சட்டம் அமுலில் இருந்த வேளை நிமலராஜன் வீட்டினுள் புகுந்த துப்பாக்கிதாரிகள் அவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதுடன் வீட்டினுள் கைக்குண்டு வீசியும் தாக்குதல் மேற்கொண்டனர். குறித்த தாக்குதல் சம்பவத்தில் நிமல்ராஜன் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் அவரது தந்தை, தாய் மற்றும் மருமகன் ஆகியோர் காயங்களுக்குள்ளாகியிருந்தனர். நிமலராஜன் படுகொலைக்கு கடந்த 25 ஆண்டுகளாக நீதியின்றி நிலைத்து வரும் நிலையில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்காக தொடர்ந்தும் யாழ் ஊடக அமையம் குரல் கொடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வெல்லவின் மகன் ரமித் ரம்புக்வெல்லவுக்கு எதிராக லஞ்ச மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு நேற்றைய தினம் கொழும்பு மேல் நீதிமன்றில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சராக கெஹலிய ரம்புக்வெல்ல பதவி வகித்த 21 மாத காலத்தில் ரமித் ரம்புக்வெல்ல 27 கோடி ரூபாவுக்கும் அதிகமான சொத்துக்களை ஈட்டியுள்ள நிலையில் அதனை ஈட்டிய விதம் குறித்த தகவலை வெளிப்படுத்த தவறியமைக்காகவே அவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அவ்வாறு ஈட்டப்பட்ட விவரங்களை வெளிப்படுத்த தவறிய சொத்துக்களில் சொகுசு வீடு மற்றும் ஜீப் ரக வாகனம் உள்ளிட்ட மேலும் பல சொத்துக்கள் இருப்பதாக கூறப்படுகின்றது. கெஹலிய ரம்புக்வெல்ல சுகாதார அமைச்சராக இருந்த காலத்தில் அவரது தனிப்பட்ட செயலாளராகவும் ரமித் ரம்புக்வெல்ல பணியாற்றியிருந்தார். ரமித்தின் பெயரில் 4 வங்கிக் கணக்குகள், அவரது மனைவிக்கு சொந்தமான 4 வங்கிக் கணக்குகள் மற்றும் 18 மில்லியன் ரூபாவுக்கு மேல் மதிப்புள்ள டிஸ்கவரி ஜீப் மற்றும் பல சொத்துகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றம் சாட்டப்பட்டவர் மற்றும் அவரது மனைவியின் பெயரில் வங்கிக் கணக்குகளில் நிலையான வைப்புத் தொகைகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் லஞ்ச ஒழிப்பு ஆணையம் வெளிப்படுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் கதிரியக்க பிரிவில் வைத்தியர்கள் பற்றாக்குறை நிலவுவதால் நோயாளர்கள் பல சிரமங்களை எதிர்கொண்டு வருவதாக பொதுமக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். கதிரியக்க பிரிவில் பணியாற்றி வந்த வைத்தியர்கள் பதவி உயர்வுகள், இடமாற்றல் என வெளியேறியமையால் வைத்தியர்கள் பற்றாக்குறை நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் நோயாளர்கள் எக்ஸ்ரே, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனர், எம்ஆர்ஐ உள்ளிட்டவற்றை எடுப்பதற்கு சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர்.
அவற்றை யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் எடுப்பதற்கு நீண்ட காலம் காத்திருக்க வேண்டிய நிலைமைகள் காணப்படுவதால் அதற்குள் நோயின் தீவிரம் அதிகரிப்பதாக நோயாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். சில நோயாளிகள் தனியார் வைத்தியசாலையில் அவற்றை எடுப்பதற்காக பெருமளவு பணம் செலவு செய்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் யாழ் போதனா வைத்தியசாலையின் கதிரியக்க பிரிவில் வைத்திய பற்றாக்குறையை தீர்க்க உடன் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென நோயாளிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் வடமராட்சியில் கட்கோவளத்தில் மீனவ வாடிகள் அடித்துடைக்கப்பட்டு தீ வைக்கப்பட்ட சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவத்திற்கு நீதி கோரும் முகமாக கடற்றொழில் மறிப்பு போராட்டம் ஒன்றினை குறித்த பகுதி மீனவர்கள் இன்றைய தினம் முன்னெடுத்திருந்தனர். சட்டவிரோத மணக்கடத்தலை தடுக்க முயற்சித்த பின்னணியில் சட்டவிரோத மணக்கடத்தல்காரர்களால் மேற்கொள்ளப்பட்ட குறித்த தாக்குதலில் மீனவர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். தாக்குதலுக்குள்ளான குறித்த நபர் படுகாயமடைந்த நிலையில் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் அனைவரையும் கைது செய்யும் வரை கடற்தொழில் மறிப்பு போராட்டத்தை குறித்த பகுதி மீனவர்கள் முன்னெடுத்திருந்தனர். குறித்த போராட்டத்தினை பாதிக்கப்பட்ட மீனவர்கள் மற்றும் பிரதேச மக்கள் இணைந்து மேற்கொண்டனர். சட்டவிரோத மணக்கடத்தல் செயற்பாட்டினை உடனடியாக நிறுத்த நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் சந்தேக நபர்களை கைது செய்யுமாறு வலியுறுத்தியும் தமது பாதுகாப்பை உறுதிப்படுத்த கோரியும் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா பதிவுகளின் அடிப்படையில் ஏனையவர்களையும் கைது செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பருத்தித்துறை காவல்துறை பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார். நேபாள இடைக்கால அரசாங்கத்தின் பிரதமராக நியமிக்கப்பட்ட சுசீலா கார்கிற்கு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் வாழ்த்துச் செய்தியில் நேபாள இடைக்கால அரசாங்கத்தின் பிரதமர் பதவியை ஏற்றுக்கொண்ட திருமதி சுஷீலா கார்கேக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். அவரது தலைமை நேபாளத்தை நீடித்த அமைதி மற்றும் ஜனநாயகம் சீரான நிலைக்கு திரும்புவதற்கு வழி வகுக்கும் என்று நம்புவதாகவும் அவர் தனது சமூக வலைதள பதிவில் மேலும் தெரிவித்துள்ளார். கடந்த செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி நடைபெற்ற பாரிய போராட்டத்தில் 51 பேர் கொல்லப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. திருச்சியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு பிரசார கூட்டம் இன்று நடைபெற்றது. குறித்த கூட்டத்திற்கு பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் கலந்து கொண்டு தமது ஆதரவினை வழங்கிய நிலையில் பல அரசியல் பிரமுகர்கள் தமது விமர்சனங்களையும் முன்வைத்துள்ளனர். விஜயின் வருகைக்காக காத்திருந்த தொண்டர்களில் 50க்கும் மேற்பட்டோர் மயக்கமடைந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வெயிலின் தாக்கம் மற்றும் உணவு தண்ணீரின்மையால் தொண்டர்கள் மயங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மயக்கமடைந்தவர்களுக்கு தாவேகா சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சிறப்பு ஆம்புலன்ஸில் முதலுதவி சிகிச்சைகள் அளிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் தற்போது வரை விஜய் தலைமையில் கூட்டணி என்பது அமையவில்லை எனவும் திமுக கூட்டணியை வீழ்த்தும் அளவிற்கு விஜய் பலம் பெறவில்லை எனவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். வடிவேலு ஷோ நடத்தினால் கூட கூட்டம் கூடும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி அதிமுக எனவும் விஜயினால் படம் தான் காட்ட முடியும் எனவும் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜா சாடியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவை உலுக்கிய சார்லி கிர்க்கின் படுகொலையை அடுத்து கொலை சந்தேக நபரான டைலர் ராபின்சன் பிணை வாய்ப்பு மறுக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருகின்றார். இதேபோல கொல்லப்பட்ட சார்லி கிர்க்கின் விதவை மனைவியான எரிகா நேற்று உரையாற்றிய போது தனது கணவனின் கொள்கையை முன்னெடுக்கும் அரசியலை செய்யப்போவதாக குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்பின் நெருங்கிய ஆதரவாளரான சார்லி கிக்கை படுகொலை செய்த குற்றத்தில் கடந்த புதன்கிழமை முதல் தீவிரமாக தேடப்பட்டு வந்த டைலர் ராபின்சன் உட்டா கைது செய்யப்பட்டிருந்தார். சார்லி கிக் படுகொலை செய்யப்பட்ட பல்கலைக்கழக வளாகத்திலிருந்து சுமார் 260 மைல் தூரத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட இவருக்கு தற்போது பிணை வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது. அவர் தொடர்ந்தும் விசாரணை செய்யப்பட்டு வருகின்றார். இவரிடமிருந்து ஒரு துப்பாக்கியும் கைப்பற்றப்பட்டுள்ளது. டைலர் ராபின்சன் உட்டா உயர்கல்வி நிறுவனங்களில் ஒன்றான டிக்ஸி தொழில்நுட்ப கல்லூரியில் மின்சார பயிற்சி பயின்ற மாணவர் எனவும் தெரிய வருகின்றது. இந்த நிலையில் கொல்லப்பட்ட சார்லி கிக்கின் விதவை மனைவியான எரிகா நேற்று கண்ணீர் மல்க உரையாற்றிய போது தனது கணவரின் கொள்கைகளை முன்னெடுக்கப் போவதாக குறிப்பிட்டுள்ளார். போலந்து வான்வெளியில் ரஷ்யாவின் ஆளில்லா வான்கலன்கள் ஊடுருவியதை அடுத்து ஐரோப்பாவின் கிழக்கு பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்த நேட்டோ அமைப்பு கிழக்கு காவல் என்ற குறியீட்டு பெயரிலான நடவடிக்கையை அவசரமாக ஆரம்பித்துள்ளது. நேட்டோவின் விதி 4 போலந்து செயற்படுத்தியுள்ள நிலையில் பிரித்தானியா, பிரான்ஸ், ஜெர்மனி உட்பட நேட்டோவின் உறுப்பு நாடுகள் ஈஸ்ட் சென்ட்ரி என்ற குறியீட்டு பெயரில், அதாவது கிழக்கு காவல் என்ற பெயரில் ஒரு சிறப்பு வான்படை நடவடிக்கையில் குதிக்க உள்ளன. நேற்று நேட்டோ சார்பாக இது அறிவிக்கப்பட்டுள்ளது.
கடந்த புதன்கிழமை ரஷ்யா தனது 21 ஆளில்லா வான்கலங்களில் போலந்துக்குள் ஊடுருவியமே ஒரு தற்செயலான சம்பவம் அல்லவெனவும் அது ஒரு திட்டமிட்ட சம்பவம் எனவும் நேட்டோ குற்றம் சாட்டிய பின்னர் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. நேற்று முதல் ரஷ்யாவும் பெலாரஸும் இணைந்து தமது சபாட் 2025 படை ஒத்திகையை நடத்தி வருவதால் நேற்று நள்ளிரவு முதல் பெலாரஸுடனான அனைத்து எல்லைகளையும் போலந்து மூடியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஊடக அடக்குமுறைக்கு நீதி வேண்டி தமிழர் தாயகத்தில் துண்டு பிரசுர விநியோகம் அனுர ஆட்சியிலும் தொடருவதாக விசனம். மஹிந்தவின் கால்டன் இல்லத்திற்கு விரையும் ஆதரவாளர்கள் நாட்டை காப்பாற்றியவர் எனவும் கருத்து. சொத்து மோசடியில் ஈடுபட்டுள்ள ஹெகலியவின் மகன் கொழும்பு மேல் நீதிமன்றில் குற்றப்பத்திரிகை தாக்கல். விஜயின் பிரச்சார பயணத்தில் மயங்கி விழுந்த தொண்டர்கள் தமிழக அரசியல் தரப்பிலிருந்து வலுக்கும் விமர்சனம். சார்லியின் அரசியல் பணியை தொடரவுள்ள மனைவி கொலை சந்தேக நபருக்கு நீடிக்கப்பட்ட விளக்கமறியல். கிழக்கு பகுதியின் பாதுகாப்பை வலுப்படுத்த நேட்டோவின் புதிய நகர்வு ரஷ்யாவின் போலந்து வான்வழி ஊடுருவலை அடுத்து நடவடிக்கை. இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.